ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் அதிகமாக வைக்கக்கூடிய கழனி புளிச்சாறு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதிகமாக பார்த்திங்கன்னா அங்கே தான் இதை வச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்க சூப்பரான சைடிஷ் அப்படின்னா கருவாடை சுட்டு வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா துவையல். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கழனி புளிச்சாறு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அரிசியை 2 தடவை 3 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அரிசியை களைஞ்சி அந்த தண்ணி 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். புளி காமிச்சேன் பாருங்கள், அந்த அளவுக்கு எடுத்து தண்ணியிலே போட்டுட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி இதில் நம்ம கரைக்கும் போது புளியையும் தக்காளியையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிடணும். புளியை கரைச்சிட்டு வெளியில் தூக்கி போட வேண்டாம், அப்படியே தான் போடணும். காரத்துக்காக பச்சை மிளகாயை நேராக கீறி ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கழனி புளிச்சாறை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம். இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடணும். பூண்டு ஒரு 2 பல் சேர்த்துக்கிட்டால் போதும். அதையுமே நறுக்கிடுங்க. அதே போல் விதை இல்லாத அந்த பட்டை மிளகாயை விதை இல்லாமையே நீங்கள் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற அதை சேர்த்துட வேண்டியதுதான். சூப்பரான கழனி புளிச்சாறு நமக்கு ரெடி. இது நல்லா கொதித்து வற்றி எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கழனி புளிச்சாறு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் ஸ்டைலில் வச்ச கழனி புளிச்சாறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.